ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஸ்பயர் அனு. எல்லாம் நல்லா உங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி பேசலாம். என்னன்னா எண்ணங்களை பற்றி. அதாவது நம்ம டெய்லி நடக்கிறோம், டெய்லி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்குமே நம்ம எண்ணங்கள் இருக்கு, நம்மளுடைய தாட்ஸ் இருக்கும். ஒன்று பாசிட்டிவாக நினைப்போம், ஒன்று நெகட்டிவாக நினைப்போம். ஆனால் நிறைய விஷயங்கள் நம்ம அதிகமாக மோஸ்ட்லி நம்ம நெகட்டிவாக தான் நமக்கு திங்கிங் போகும். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படி ஆயிடுச்சு. ஒன்னொன்னுக்குமே இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இப்போ நம்ம எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம். ஒரு ஒரு டாபிக் எடுத்துட்டோம். ஐயோ! இந்த டாபிக் இவ்ளோ கஷ்டமா இருக்கே! இத விட்டுறலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம நினைப்போம், இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அந்த மாரி நம்மளுடைய தாட்ஸ் உடனே அப்படி போயிரும். இல்லையா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றது? இது எல்லாமே நமக்கு நெகட்டிவ் திங்கிங் தானே! ஆனா அத நம்ம எப்படி பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பரவால்ல. இந்த டாபிக்ல இருந்து இப்போ கொஸ்டின் நமக்கு நமக்கு மனசுக்கு தோணும். நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்தே நம்ம பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு டாபிக்ல இது வராதுன்னு நம்ம விட்டுட்டு போயிருப்போம். ஆனா கடைசியா பார்த்தா அந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டினும் வந்திருக்கும். அப்பவே நமக்கு தோணும், "ஐய! இத படிச்சுட்டு போயிருக்கலாமே" அப்படின்னு. இப்ப வரைக்கும் நமக்கு அதே தான் ஒரு கன்டின்யூ ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படிதான். அதனால அந்த ஒரு டாபிக் ஒரு மோஸ்ட்லி ஒரு 1 டேனாலும் போடலாம். நம்மளுடைய லெவல பொறுத்து. அது எவ்வளோ நம்ம லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க பொறுத்து. 1 டேனாலும் ஓகே. இல்ல ஒரு 1/2 டே இல்ல 1 ஹார்ல கூட நம்மனால அந்த டாபிக்க நம்மனால முடிக்க முடியும். ஆனா நம்ம அத செய்ய மாட்டோம். அந்த ஒரு டாபிக் நம்ம நினைச்சுக்கிட்டே திங்கிங் நம்மளுடைய அந்த நெகட்டிவ் திங்கிங்ன்னு சொல்றது ஐயோ! இது வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இது வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துக்கு, நம்ம அந்த ஒரு டாபிக்க 1/2 டேல உட்காந்து நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா, அது வந்தாலும் ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் பாசிட்டிவ் திங்கிங்கா மாத்துறது. ஸோ நெகட்டிவ் திங்கிங்க நம்ம எப்படி நம்ம பாசிட்டிவா மாத்தணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒரு ஏணி இருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். ஒரு நம்மளுடைய அந்த அந்த எண்ணங்கள் தான் நமது ஏணி மாரி. ஒரு ஏணி அந்த ஏணி படிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அந்த ஏணி நம்ம மேல ஏறுறதுக்கும் யூஸ் ஆகும். கீழ இறங்கி வர்றதுக்கும் யூஸ் ஆகும். அது சும்மா நம்ம கிடத்தி வச்சுட்டோம்னா, அது வெறும் கட்ட தான். அதுவும் நமக்கு யூஸ் ஆகாது. அந்த மாரி தான் நம்மளுடைய எண்ணங்களும். அது பாசிட்டிவ் நம்மளோட திங்கிங் பாசிட்டிவ் தாட்ஸா இருந்துச்சுன்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு போலாம். அதே நெகட்டிவ் திங்கிங்கா இருந்தா, நம்ம எவ்வளவுதான் ஹார்ட் வொர்க்கிங் பண்ணாலுமே, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் கீழ இறங்கி தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ, நம்மளுடைய எண்ணங்கள நம்ம பாசிட்டிவா வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கும் சரி, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் சரி, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ, பாரதியார் சொன்ன மாதிரி, "நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்னு" சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய நினைவு, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவா நம்ம மாத்திக்கணும். ஒரு ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க, "உனக்கு அதிகமான கஷ்டங்கள் வருது அப்படின்னா, கடவுள் யாருனால அவ்ளோ அதிகமான ஒரு கஷ்டங்களையும், பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியுது. உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தான் கடவுள் உனக்கு அவ்ளோ கஷ்டங்களையே தருவாருன்னு" சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு நெறைய பிரச்சனைகள் வந்தாலும், அத ஒண்ணொன்னா நம்ம சரி பண்ணிட்டு போய் அடுத்த லெவலுக்கு நம்ம போணும். இந்த எக்ஸாம்லயும் அப்படிதான். நம்ம படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நம்மள சுத்தி நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒண்ணொன்னா வரும். நம்ம வீட்ல நமக்கு உடம்பு சரியில்லாம போகும். இல்ல குழந்தைங்களுக்கு, இல்ல வீட்ல யாருக்காவது, இல்ல ஏதாவது ஃபங்ஷன்ஸ் வரும். எங்கேயாவது போயே ஆகணுன்றதாகும். பேங்க்குக்கு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. சம்திங் இந்த மாரி நெறைய நடக்கும். ஆனா இது எல்லாம் பார்த்து ஆனா இது எல்லாம் பார்த்து இது போதும் அப்படின்னு விட்டுறாம, நம்ம இன்னும் அத நம்போ அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல்ன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா தான், நம்மளுடைய எதிர்காலம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ப சொல்லுவாங்க அப்படியே அம் அவ்வளோதான் என் லைஃப். இனி வேற என்ன பண்றது? இனி இப்போ 2 எக்ஸாம் எழுதினேன் எனக்கு வரல அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி 2 எக்ஸாம் எழுதிட்டேன். என்னமோ எனக்கு இருக்கிறனால தான் நான் அத விடாம பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ட்டு அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாமையும் நம்ம விடாம எப்படி சொல்றது? அதான் நான் போன வீடியோலயே சொன்ன மாரி கன்சிஸ்டன்சி. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ப அப்துல் கலாம்ட்ட கூட நம்ம புக்ல இருக்கும். நம்ம 6த் புக்ல என்னமோ இருக்கும். நம்மளுடைய அ முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுடைய பிடித்தமான குறள் எது அப்படின்னு. அதே மாதிரி அவர்ட்ட உங்க நீங்க அதிகமா மோட்டிவேட் பண்றதுக்கு நீங்க எந்த திருக்குறள் அதிகமா நீங்க யோசிச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாராம், "அந்த எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின்" அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள்ல எந்த அளவுக்கு நம்ம வலிமையா இருக்கோமோ, அந்த எண்ணங்களே நம்மள கொண்டு போய் விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில எழுறீங்க. எழுந்த உடனேயே ஐயோ! அத பண்ணும், இத பண்ணும், அந்த வேல பண்ணும். அது எல்லாம் ஃபர்ஸ்ட்டு சைட்ல வச்சுட்டு, எழுந்த உடனே நம்மளுடைய எக்ஸாம்ஸ் நான் நல்லா வந்துட்டேன். நான் அந்த வேலை சக்சஸ் ஸ்டோரியில கூட கேட்கலாம். நெறைய சக்சஸ் ஸ்டோரீஸ்ல சொல்லியிருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. நான் அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த வால் முன்னாடி நின்னு ஃபோட்டோ எடுக்கிற மாரி நான் நெறைய இமேஜின் பண்ணியிருக்கேன். இமேஜின்ல தான் நான் அது வந்தேன்ற மாரி இருக்கும். அந்த மாரி நம்ம அங்க போய் நின்னுட்டோம். நமக்கு பிடிச்சமான வேலைக்கு நம்ம போறோம். இன்னைக்கு நம்ம வேலைக்காக ப்ரிப்பேர் பண்றோம். வேலைக்காக ரெடி ஆயி போகுறோம் அப்படின்ற மாதிரியோ, இல்ல அந்த வால்க்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம பேரண்ட்ஸ் கூடயோ, நம்ம ஹஸ்பண்ட் கூடயோ நின்னு அந்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியோ, அந்த மாரி நெறைய நம்ம இமேஜின் பண்ணணும். ஏன்னா, அந்த எண்ணங்கள் தான் நம்மள கொண்டு போய் அங்க கொண்டு போய் விடும். அதுதான் நம்மளுடைய நேர்மறை எண்ணங்கள். பாசிட்டிவ் திங்கிங்ன்னு அதத்தான் சொல்றோம். ஸோ காலையில எழுந்த உடனேயே நம்ப அத நெனச்சுட்டோம்னா, நம்ம காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பாட்டு ஏதாவது நம்ம ஒரு காலையில ஃபர்ஸ்ட்டா நம்ம எந்த பாட்டு கேட்கிறோமோ, நீங்க அத யோசிச்சிருக்கீங்களா? ஈவினிங் வரைக்குமே அந்த பாட்டு நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாரி தான் காலையில எழுந்த உடனே நம்ம மனசுல நம்மளுடைய அந்த திங்கிங்க கொண்டு போய் விட்டுருங்க. அப்ப வந்து அந்த நாள் கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் அந்த திங்கிங் வந்து நம்மள்ட்ட இருந்து மாறாது. டெய்லியும் அத ஒரு பழக்கமாவே கொண்டு வந்துட்டோம்னா, 1% நம்ம நேத்து இருந்தத விட இன்னைக்கு நம்ம 1% முன்னேறி இருக்கோமா அப்படின்னு தான் பார்க்கணும் இல்லையா? அப்ப நேத்த விட நான் 1% முன்னேறினா போதும். அதுக்கு என்ன பண்ணணும்? நேத்தைய காட்டிலும் இன்னைக்கு நான் கொஞ்சம் கூடுதல் உழைப்பையோ, இல்ல அதே மாதிரி உழைப்பையோ விடாம அதேவாது நான் கன்டின்யூ பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஓகே. இதில நான் ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். ஒரு குரு இருக்காரு. 3 சீடர்கள் அவங்களுக்கு இருக்காங்க. குரு 3 பேத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரு பானைய கவிழ்த்தி வச்சிருக்காங்க. "இதுல என்ன இருக்கு? இதுக்குள்ள என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. முதல் சீடன் வந்து சொல்றான், "இதுல ஒண்ணும் இல்ல. மூடி வச்சிருக்கீங்க, கவிழ்த்தி வச்சிருக்கீங்க. ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிறான். 2வது சீடர் வந்து அந்த பானைய திருப்பி பார்த்துட்டு, "அப்ப அதுல ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்றான். 3வது சீடன் வரான். அதுல பார்க்குறான். இதுல வந்து காற்றால் நிரம்பி இருக்கு. இது எதால நிரம்பி இருக்குன்னு கேட்கிறாரு குரு. இது வந்து காற்றால நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குரு வந்து ஓகே. அப்ப குரு சொல்றாரு, ஓகே இந்த 3வது சீடனுக்கு என்னமோ இருக்கு. கொஞ்சம் அறிவு இருக்கு அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிறாரு. ஓகே வாங்க 2வது எக்ஸ்பெரிமெண்ட். அப்ப முதல் சீடன இதுல சேர்த்துக்கல. அப்ப 2வது சீடன் வந்து இதுல கேட்குறாங்க, சரி இந்த காற்ற வந்து நீ எப்படி வெளிய இழுக்குவ அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய கல்ல கொண்டு வந்து அந்த பானைய உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றான். உடைஞ்சிருச்சுன்னா போயிரும்ல அப்படின்னு. அப்ப குரு வந்து அத நிறுத்தி இரு அப்படின்னு சொல்லிட்டு 3வது சீடன கூப்பிட்டு, இது எப்படி இந்த காத்த வந்து இதுல வெளிய எடுக்குவ அப்படின்னு வந்தியும், உடனே சீடன் பண்றான், அந்த பானையில இருந்து தண்ணி கொண்டு வந்து வச்சர்றான். இப்ப வந்து இது ஃபுல்லா தண்ணியால நிரம்பிருச்சு. காற்று வந்து வெளிய போயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ இந்த மாரி தான் நம்ம மனசுல இருக்க ரொம்ப வெறுமையா நெகட்டிவ் எனர்ஜிய வந்து உடனே எல்லாம் வெளிய பண்ண முடியாது. அத வந்து ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள கொண்டு தான் அத வந்து நம்ப நிரப்ப முடியும். இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங் இருக்கு. எனக்கு இது நடக்காது. நான் ஃபெயில் ஆயிருவேன். நான் பாஸ் பண்ண மாட்டேன். எல்லாம் எக்ஸாம் டஃப்பு, கொஸ்டின்ஸ் டஃப்ன்னு நம்ம யோசிக்கிறத விட, அத விட வலிமையான ஒரு நேர்மறை எண்ணங்கள நம்ம உள்ள கொண்டு வரணும். எப்படின்னா, இந்த ஒரு டாபிக் டஃப்னா, அத நான் ஒரு 2 நாள்ல டைம் எடுத்து நான் படிச்சுக்கிறேன். அப்போ அத நான் தரோவ் ஆயிக்கிறேன். ஒரு நெறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறேன். அந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்ம அதுல ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் எனர்ஜிய நம்ம உள்ள கொண்டு வரமோ, அப்பதான் நம்மளுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு அது ரொம்பவே உறுதுணையா இருக்கும் அப்படின்ற மாரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம புதுசா நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜிய வந்து திடீர்னுலாம் கொண்டு வர முடியாது. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு வர முடியும். அதான் நான் சொன்ன மாரி, நேற்றைய என்ன விட இன்னைக்கு இருக்கிற நான் வந்து 1% முன்னேறி இருந்தா கூட எனக்கு அது வெற்றி தான். அப்ப அந்த மாரி நம்மளுடைய திங்கிங்க வந்து நம்ம தாட்ஸ வந்து பாசிட்டிவான ஒரு திங்கிங்ல, பாசிட்டிவான எண்ணங்களால அத நம்ம நிரப்பணும். அப்பதான் நம்மனால இந்த இந்த நம்ம ஸ்டடி லைஃப்ல வந்து முன்னேறி முடியும். ஒரு தடவ எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாலும், அடுத்த துவண்டு விடாம அடுத்த டைம் போறதுக்கு இந்த பாசிட்டிவான அந்த எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ நெறைய வீட்ல எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்கும். இப்ப வந்து மேக்ஸிமம் நெறைய பேத்துக்கு சப்போர்ட்ல இருக்கு படிக்கிறக்கு. சப்போஸ் சப்போர்ட்டே இல்லாட்டியும், நம்மள சுத்தி இருக்கவங்களையும் சேர்த்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ப அதுக்கு வந்து நெறைய நேர்மறை எண்ணங்களாலும், பாசிட்டிவான ஒரு எண்ணங்களாலும் இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம எக்ஸாம்லயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, நம்ம முன்னேறி முடியும். ஓகே. சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.